ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ என்னோடய டே 2 வந்து எப்படி போச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடி ஜேர்னியில் நான் டே 2 வந்து என்னோடய ஷெட்யூலை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேனா இல்லை கம்ப்ளீட் பண்ணலை, அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ரெகுலராக மார்னிங் எழுந்திரிச்சு எப்போவுமே டிவிகே மேக்ஸ் பேட்ச் கிளாஸோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு புதுசாக என்ன ஆச்சுன்னா, காலையில் நல்லா ஃபுல் கிளாஸை முடிக்க முடியலை. ஏன்னா பிஒய்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் ஆஸ் வெல் அஸ் நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் மேக்ஸ்லேயே தொடங்கி மேக்ஸ்லேயே முடிஞ்ச மாதிரி ஆகிட்டு, தென் ஆஸ் யூஷுவல் நான் என்னெல்லாம் டைம் டேபிள் போட்டோனோ அதை வந்து ரெகுலராக ஒரு டைம் ஷெட்யூல் வச்சுருக்கேன். ஸோ அந்த டைம் ஷெட்யூல் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா எனக்கு டைம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய கமெண்ட் வந்தால் தான் கண்டிப்பாக நான் டைம் ஷெட்யூல் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நிஜமாக இது வந்து கொஞ்சம் டாஸ்க்காக தான் இருக்குது. பிகாஸ் புதுசாக படிக்கிறதா இருந்தாலும் சரி, இதை இவ்வளோ பாடம் நம்ம நார்மலாக தமிழ் மேக்ஸ் இல்லைன்னா சயின்ஸ் இந்த 3 தான் படிப்போம், ஜிஎஸ்ன்னு வச்சுருவோம். ஆனால் இது எல்லாருமே மிக்ஸ் பண்ணி இப்போ ஐஎன்எம்மாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் படிக்கும்போது ரொம்ப டாஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா டைமை வந்து நம்ம சஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் டைம் டேபிள் போட்டு மேனேஜ் பண்ணுறேன். ப்ளஸ் எல்லாத்தையுமே ஒரு 150 டேஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் கொடுக்கணுன்னா அது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. ஸோ எப்படியாவது வின் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஷெட்யூல் ப்ளஸ் வேர் டு ஸ்டடி எல்லாமே இது பண்ணி யூடியூப்பில் நோட்ஸ் ஆகட்டும், டெலிகிராம் நோட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. தென் நான் வந்து எப்போவுமே ஸ்டார்டிங் நான் ஃபஸ்ட் எடுக்கிறது ஐஎன்எம் தான் எடுப்பேன். மேக்ஸ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல, எக்ஸ்ட்ரா மீன்ஸ் ஆர்டிகல்ஸு, திருக்குறள், பழமொழி, நானூறு இதெல்லாம் படிச்சுட்டு நான் ஐஎன்எம் எடுத்துருவேன். ஐஎன்எம்மில் வந்து ஒரு கொஞ்சம் எனக்கு எவ்வளோ படிக்கணும், மீன் படிக்கிறது வந்து கிளியராக கொஞ்சம் எவ்வளோப்ரேட்டாக படிக்கலாம் அப்படின்னு ஒரு 2 பேரோட ஹெட்டிங், தாதாபாய் நவ்ரோஜி அந்த மாதிரி, அவங்களும் தாதாபாய் இல்லையே, அப்படி 2 பேரோடதை கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எதுக்கு போயிட்டேன்னா எக்கனாமிக்ஸ் எடுத்தேன். ஸோ எக்கனாமிக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஓவராலாக கொஞ்சம் நிறைய போச்சு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு கல்ச்சர் அதுவும் கொஞ்சம் படிச்சுட்டு, அது ரொம்ப படிக்கலை. ஸோ நேற்றுக்கு படித்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ புதுசாக ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நேற்றுக்கு நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணியிருப்போம், இல்லை நான் படித்து வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி அது வந்து புதுசாக இருக்கும். ஸோ அதே ஒருக்கா ரிவைஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டாபிக் போகும்போது அதுவும் கொஞ்சம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ப்ளஸ் இன்றைக்கி இருக்கிறது கொஞ்சம் கூட அதுக்கு வந்து ரிலேட்டடாக வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்து படிக்கும்போது நல்லா புரியவும் செய்யும், நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபர்தராக ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் இல்லாமல் இருந்தாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரஃபி வந்து நான் கம்மியாக தான் படித்தேன். எனக்கு தெரிஞ்சு 1 பேஜ் 1.5 பேஜ் அவ்வளோ தான் போகும். ஆனால் படிக்கிறது வந்து நமக்கு புரிய வச்சு நாளைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணணும்னா ஈஸியாக இருக்கும். தென் வந்து ஜியாகிரஃபி முடிச்சுட்டு நல்ல ஒரு தூங்கலாமா படிக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி தூங்கலாம் வேண்டாம் படிப்போம்னு சொல்லிட்டு போய் இந்த பாலிடிக்ஸ், ஐயோ இந்த பாலிடிக்ஸை வச்சுட்டு நானும் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறது மனசில் ஓடிட்டு அப்படியே இந்த பாலிட்டிக்ஸை கொஞ்சம் நேரம் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆஸ் யூஷுவல் பாலிட்டி நான் வந்து முன்னாடியே படித்து வச்சுருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ நான் எடுத்த ரிட்டன் நோட்ஸை மட்டும் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு, நம்ம படிக்கிறது கொஞ்சம் படித்தாலும் நிறைய படித்தாலும் நம்ம ரிட்டன் நோட்ஸ் எடுக்கும்போது 2வது டைம் வந்து நம்ம புக்கு பார்த்து படிக்கணும் அதெல்லாம் இல்லை. ஸோ நோட்ஸ் ஆஸ் யூஷுவலாக பார்த்தா போதும், கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ வந்துச்சு, எந்த அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, 42nd அமெண்ட்மெண்ட், 44th அமெண்ட்மெண்ட், 86th அமெண்ட்மெண்ட், எல்லா அமெண்ட்மெண்ட்டும் கரெக்டாக நமக்கு ஃபிங்கர் டிப்ஸில் ஆகிக்கலாம். தென் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி நான் படித்து வச்சுருக்கனால ஸோ அதையும் இருக்கா லைட்டாக பார்த்துட்டு, சயின்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அடாப்டேஷன் ஆஃப் அனிமல்ஸ் முடித்தேன். நாளத்தோட சயின்ஸ் இந்த யூனிட் முடியும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் தமிழ் கலைச்சொற்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக டியூஷனுக்கு முடிச்சுட்டு இன்றைக்குள்ள டேயாக வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய டே 2 ஆஃப் மை டிஎன்பிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடி ஜேர்னி போச்சு. ஸோ டே 3 எப்படி இருக்குங்கிறத நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னை மோட்டிவேட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.